வணக்கம் நண்பர்களே. நாம் பொதுவாக சொல்லுவோம், குரு தனத்துக்கு காரகன், தங்கத்துக்கு காரகன், பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவன், குழந்தைக்கு காரகன், திருமணத்துக்கு காரகன். இந்த குருவோட கேது இணைஞ்சிட்டா இது எல்லாமே பாதிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவோம். உண்மைதானே? இதே குரு அந்த பாதிப்பை தந்துடும், பண விஷயத்தில் பொருளாதாரத்தில் நிறைய நெருக்கடிகளை கொடுத்துரும்னு சொல்லுவோம். இந்த குரு தனுசு ராசிலேயோ மீன ராசிலேயோ கடகத்திலையோ அப்படின்னா என்ன, ஆட்சி பெற்ற இடங்கள்லையோ உச்சம் பெற்ற இடங்கள்லையோ குரு இருக்காருன்னு வச்சுக்குவோம். அந்த குருவோடு கேது சேர்றான்னு வச்சுக்கோங்க, அது யோகமாக மாறிடும். ஏன்னா ஆட்சி பெற்ற குருவுக்கு தடைகளை இந்த கேது ஏற்படுத்த முடியாது, சப்போர்ட் பண்ண முடியும். அப்போ இன்னும் தன்னை மெருகூட்டி கொண்டு, தன்னை செதுக்கி கொண்டு பெரிய லெவலில் சம்பாரித்து பெரிய லெவலுக்கு சாதிக்க முடியும்.